இப்போல்லாம் லோ பட்ஜெட் வீடு சொன்னாவே குறைஞ்சபட்சம் 50 to 60 லட்சம் தான் சொல்கிறாங்க. ஆனால் நடுத்தர மக்கள்லாம் எப்படி ஒரு வீடு வாங்குறதுன்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீங்க. அவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 2 BHK வீடை இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் சைட்டில் 1.25 சென்ட் இடத்துல 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ஏரியாவில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை டூப்ளக்ஸ் மாடலில் ஒரு 2 BHK வீடாக ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்ச லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவுலேருந்து வந்துக்கலாம், அதே மாதிரி சாந்திமேட்லேருந்து வந்துருக்கலாங்க. 2 ரோடு வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ரொம்ப நல்ல ஒரு ஏரியாவில் தான் இந்த வீடு இன்றைக்கி நம்மளுக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஓகே, இப்போ வாங்க நம்ம எல்லாருமே ஷோக்குள்ளே போய் இந்த வீட்டை நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் MP ப்ரமோட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடு அமைச்சிக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா பார்த்துடலாம். 1.25 சென்ட் இடங்க, அது நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பில்டிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து G+1 டூப்ளக்ஸ் ஸ்டெப்பில் இன்னர் டேக்கர்ஸ் கொடுத்து வீட்டை 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK விட ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு கார்னர் சைட்டில் வீட்டோட மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்த மாதிரி நம்மளுக்கு வச்சு கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்லணும்னா 2 சைடு நம்மளுக்கு ரோடு இருக்கனால எலிவேஷன் நமக்கு ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியிருக்காங்க. லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனை ரொம்ப பெயிண்டிங் பண்ணி நீட்டாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் கேட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வடக்க பார்த்தமா நம்மளுக்கு கார்னரில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட கம்ஃபர்டபுளான கார் பார்க்கிங். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் ஃப்ளோரிங் எடுத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து கார் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் ஏரியா நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. கார் பார்க்கிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப்போசிட் சைட் கார்னரில் வந்து இங்கே நம்மளுக்கு அவுட்டர் பாத்ரூம் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோருக்கும் வாலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷ் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான மெயின் டோர் ஃபிளேட் பார்த்தீங்கன்னா தேக்கு மட்டும் ரெடி பண்ணி நம்மளுக்கு கிழக்க பார்த்த மாதிரி நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா வீட்டோட ரொம்ப அழகான லிவிங் ஏரியா அளவு 16:8. இந்த லிவிங் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வாலில் மட்டும் வென்டிலேஷனாக பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளுக்கு UPS ஒன்று ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் கிளம்பி பார்த்தீங்கன்னா 2x4 சொல்லிட்டு நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்கில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. டைல்ஸுக்கு மேட்சிங்காக வாலுக்கும் பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட்னு சொல்கிற அக்னிமொழியில் வீட்டோட க்யூட்டான கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக 11:8 அடியில் ரெடி பண்ணியிருக்காங்க. கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் நம்மளுக்கு கிரானைட்டில் சூப்பர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை போக பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கடப்பாக்கெல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் போக RCC லேப்டாப் கூட ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. வென்டிலேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட சவுத் வெஸ்ட், அதாவது வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் நம்ம பார்த்துடலாங்களா. இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 10x10 சொல்லிட்டு சின்னதாக ஒரு கிட்ஸ் பெட்ரூம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 பேர் UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் கிளாக் வந்து மேட் ஃபினிஷ் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. வாலுக்குலாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லைட் சாண்டல் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் தானே எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ளோரில் வந்து வால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா மேட் ஃபினிஷில் கிளாசி ஃபினிஷ் நமக்கு வந்து டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க வீட்டோட டவுன் ஃப்ளோர் வந்து மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு வீட்டோட இன்னர் டேக்கர்ஸ் ஏரியா கொடுத்து ஸ்டேக்கர்ஸ் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீட்டான கிரானைட்டில் நம்மளுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து SST எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் வரும்போது ஒன் சைட் வாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டார்க் கலரில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி அதே வாலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெரிய UPS வந்து ஃபிக்ஸ்ட் டைப்பில் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுக்கு சின்னதாக வந்து ஒரு பெரிய லேண்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து ரைட் கட் பண்ணோம்னா வீட்டோட பால்கனி அண்ட் வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். லெஃப்ட் கட் பண்ணி வீட்டோட செகண்ட் பெட்ரூம் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட கடைசி பெட்ரூம். இந்த பெட்ரூம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 11x16 சொல்லிட்டு பெரிய ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் எடுத்துக்குமே வந்து நல்லா மேட் ஃபினிஷ் நமக்கு டைல்ஸ் லே பண்ணி கொடுத்துருக்காங்க. 2 சைட் வாலில் பார்த்தீங்கன்னா 2 பேர் UPS ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த பெட்ரூமோட அட்டாச் பாத்ரூம். இந்த அட்டாச் பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் சிங்கிள் பீஸ் க்ளோசெட், வாஷ் பேசின், ஷவர் பைப், வாஷர் பைப், பாத்ரூம் தானே எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் நம்மளுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பெட்ரூமுக்கு வெளியே வந்து அப்படியே நம்ம ஆப்போசிட்டில் போனோம்னா வீட்டோட ஓப்பன் பால்கனி அண்ட் மேலே நம்ம டெரஸ் போகலாம். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தோடனே இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஓப்பன் பால்கனி ஏரியா கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கூலிங் ஷீட் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஒன் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொய்கர் கலர் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
இப்போ வாங்க இந்த பால்கனி ஏரியிலேருந்து மேலே நம்ம டெரஸ் ஏரியா போகிறக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லேயர் மூலிமா நம்ம மேலே ஏறி டெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நமக்கு ஒரு பெரிய சின்டெக்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, இப்போ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீட்டை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் வந்து ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காம எல்லாருமே கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எக்ஸாக்டாக இங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்டில் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்தில் வீரபாண்டி பிரிவில் தான் இங்கே லொக்கேட்டாக இருக்குது. அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வீரபாண்டி பிரிவுலேருந்து வரலாம், அதே மாதிரி சாந்திமேட்லேருந்து இந்த வீட்டுக்கு வரலாங்க. இந்த வீட்டை லேண்ட் பேஸ் பில்டிங் எல்லாமே சேர்த்து 40 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஸ்கோர் பண்ணிக்காங்க, நெகோஷியபிள் தாங்க. இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களோட உணர்க்கான வீட்டில் மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். நன்றி, வணக்கம்.